சார் வணக்கம். காலை வணக்கம் ஹேமம். எந்த ஊர்ல வசிக்கிறீங்கம்மா? வணக்கம். நாங்க ஈரோடு அந்தியூர் கிட்டேங்க சார். அந்தியூர்ல. ஈரோடு அந்தியூர். அந்தியூர் ஆமாங்க Yes, சார். ma'am. ஸோ இந்த அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் மேம், நீங்க அது பேசலாம் மேம். Okay. ம் ஆக்சுவலா வந்துட்டு இந்த பாஸ்ட் 8 மந்த்ஸா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டெய்லியும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 மந்த்ஸ் லாஸ்ட் 3 மந்த்ஸ் மட்டும் என்னால வந்து சரியா வந்து கிளாஸஸ் வந்து வீடியோல உட்காந்து அட்டன் பண்ண முடியல. அது ஹெல்த் இஷ்யூஸ்னால அப்படி ஆயிடுச்சுங்க சார். ஆனா இப்போ நான் வந்து பிஎம்எஸ் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கோம். ஸோ ம், அந்த கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்கோங்க சார். ஸோ அந்த ம், ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ ம். இங்க வந்துட்டு எனக்கு மெயினா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்தது வந்து இதயமுத்திரை. ஓகே. இதயமுத்திரை, நீர்முத்திரை, அதுக்கப்புறம் ஆதிமுத்திரை. இப்போ ம். நான் அது வீடியோ கூட உங்களுக்கு நான் வந்து டெஸ்டிமோனியல் அனுப்பிச்சிருக்கேன். எங்க ஸ்டாஃப்க்கு திடீர்னு என்னாச்சுன்னா வந்தாரு. உடனே வந்து எனக்கு படபடன்னு வருது. அப்படியே நடுங்குது கையெல்லாம், நெஞ்செல்லாம் படபடன்னு ஆயிடுச்சு. நாங்க அடுத்த செகண்டே வந்து எனக்கு தோணுனது வந்து இதய முத்திரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ம். வச்ச ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த ஓகே. படபடப்பு கம்மியாயி அப்படியே அவர் ரிலாக்ஸ் ஆயிட்டாருங்க. ம். அப்புறம் வந்து அவர் கண்டினியூஸா ஏப்பம் நிக்கவே இல்லை. ஏதோ ஃபுட்டு ஒத்துக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நைட் சாப்பிட்டது ஒத்துக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் உதான முத்திரை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு நெஞ்செல்லாம் ரொம்ப முடியல. அந்த மாதிரி ஆயிட்டாரு. அந்த செகண்ட்ல எங்களால அது கியூர் பண்ண முடிஞ்சதுங்கிற போது அதாவது ரொம்ப ஓகே கான்பிடென்ட் வந்துருச்சு. இதை வந்து நாங்க அதை மட்டும்தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நானு, என் ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட், நாங்க மட்டும்தான் இதே முத்திரை. திடீர்னு எனக்கு என்னன்னா திடீர்னு பேனிக் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சுங்க சார். படபடன்னு வந்துருச்சு. ஒரு அதனால அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஏதாவது நடந்தாவே எனக்கு வந்து நெஞ்சு படபடன்னு ஆகும். சோ அது வந்து எனக்கு வந்து டோட்டலா இப்ப வந்து சுத்தமாவே இல்ல. நான் வந்து ம், இதே முத்திரையை ஃபாலோ பண்றதுனால இல்ல. அதனால ம், ஓகே. அப்ப தலைவலி தலையில இங்க போய் ஏறிக்கும். அது ம், வந்து நீங்க வந்து சூன்ய முத்திரை பண்ண சொன்னீங்க. சோ அது ம். பண்ண எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே அப்படியே நார்மல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 4 டேஸ் முன்னாடி வண்டியில போகும்போது ஒரு கார் இடிக்கிற மாதிரி வந்துருச்சு. அந்த செகண்ட்ல நாங்க ஸ்டாப் பண்ணி இறங்கிட்டோம். அப்புறம் என்னாச்சுன்னா அந்த டைம்லயும் அங்க அங்க அப்படியே எனக்கு படபடன்னு ஆகி தலையில ஏறின மாதிரி ஆகி இங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பவும் நான் வந்து இதய முத்திரை தான் வச்சுக்கிட்டேன். வச்சு கொஞ்ச நேரத்துல ஒரு 1/2 hour அப்படியே தூங்கி எந்திரிச்சோடனே அப்படியே ரிலாக்ஸேஷன் ஆயிடுச்சுங்க. Yes. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கண்ணு வந்து கொஞ்சம் அப்படியே மங்கின மாதிரி ஆயிடுது. சோ இந்த நேரடியா இந்த மாதிரி ஒரு சில எல்லாருக்கும் செஞ்சு சரி பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே இது வந்து முத்திரையிலேயே கியூர் ஆகுது. ரொம்ப சிவியர் ஸ்டேஜுக்கு கொண்டு போகாம அவங்க ம். அப்படியே காம் டவுன் ஆயிடுறாங்க. சோ இது வந்து ஃபேமிலிலேயே எல்லாரும் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ரொம்ப மேடம்க்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எஸ் அது மேடம். வந்து இந்த இது ஃபாலோ பண்ணணும், டெய்லியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினைச்சிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நிறைய பேசணும். இப்ப டைம் இருக்கான்னு தெரியல. எஸ் இன்னொரு மேடம். விஷயம் சொல்லலாமாங்க சார்? எஸ் மேடம், யூ கேன் டூ திஸ். ஓகே. ஓகே சார். என்ன என்ன முதிரை? அப்புறம் ஆதி நான் வந்து முதிரை பண்ண போறீங்க. ஆதிமுத்திரை தாங்க சார் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நீங்க டெய்லியும் பண்ண சொல்லியிருக்கீங்க. நான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் மாற்றம் இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா லேட்டா எந்திரிச்சுக்கலாம். அந்த தள்ளி போடுற இது வந்து இல்ல. 5 மணிக்கு எந்திரிச்சோமா, குளிச்சோமா, உட்கார்ந்தோமா, கிளாஸ் அட்டன் பண்ணோமா. சோ நம்மளோட டிசிப்ளின் வந்து நிறைய மாறிடுச்சு. அப்போ வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் வந்து நிறைய பீப்புள்ஸ வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகுது. வாழ்க்கை முறையவே மாத்துது. ஸோ இது மட்டும் இல்லாம ஆன்மீக சம்பந்தப்பட்டதும் நீங்க வந்து பண்றீங்களா? அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அங்க மெயிலு சாலைக்கு வந்திருக்கேன். ஒரு 3 டைம்ஸ் ஃபேமிலியோட வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு.